சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல கடைசியாக வெளியான திரைப்படம் தான் கூலி. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேர்மறையான விமர்சனங்கள பெற்றாலுமே, வசூல்ல எந்த குறையும் வைக்காமல் கிட்டத்தட்ட உலக அளவுல 600 கோடிகளுக்கு மேல வசூல் பண்ணதாக படத்துடைய இயக்குனரான லோகேஷ் கனகராஜ் அவர்களே அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருந்தாரு. மேலும் தன்னுடைய தவறையுமே அவர் ஒப்புக்கொண்டிருக்காரு. என்னுடைய அடுத்தடுத்த படங்கள்ல அதனை நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையாக பேசியிருந்தாரு. இதனடுத்து பார்த்தீங்கன்னா, லோகேஷுடைய அடுத்தடுத்த படத்தை எதிர்நோக்கி ரசிகர்கள் ஆவலுடன் காத்துட்டு இருந்த வேளையில திடீரென இயக்கத்தை விட்டுவிட்டு நடிப்புல களமிறங்கிட்டார். அதாவது இவர் ஹீரோவாக நடித்துள்ள டிசி திரைப்படம் இன்னும் ஒரு வாரங்கள்ல திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு அருண் மாதேஸ்வரன் இயக்கியுள்ள இந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புமே இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆகையால பாத்தீங்கன்னா லோகேஷ் அவர்களை ஹீரோவாக திரையில பார்க்கவும் ரசிகர்கள் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில சமீபத்துல லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அஜித்குமார் அவர்களை நேர்ல சந்திச்சிருக்காரா. சந்தித்தது மட்டுமல்லாமல் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பற்றிய பேச்சுவார்த்தையுமே போய்கொண்டிருக்கான். அதாவது சூப்பர் ஸ்டாருடைய முந்தைய படங்கள்ல ஒரு கேங்ஸ்டர் படத்தின் 2ஆம் பாகத்திற்கான முயற்சி தான் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது. அதாவது பாஷாவுடைய 2ஆம் பாகத்தை எடுக்கலாம் அப்படின்னு முயற்சி போய்கொண்டிருக்கா. இதுல நடிகர் அஜித்குமார் அவர்களுமே ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க உள்ளதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.